ஹாய் வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். பாலே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன் நான். 1 லிட்ரு பாலை காய்ச்சிக்கலாம். இப்போது ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு நான் காய்ச்சிடுறேன் பாலை. இன்னும் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை தனியாக பக்கத்தில் ஊற்றி அதையும் காய்ச்சிக்கலாம். பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதை வச்சாச்சு. ஒரு லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பாதாம் இருக்கும். இந்த பாதாமை நசுக்கிக்கிறேன் நான். இந்த இஞ்சி பூண்டு நசுப்போம்ல, அந்த கல்லில் தான் நான் நசுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விடுறதா இருந்தாலும் விடலாம். அது ரொம்ப தூளாக போகிற மாதிரி இருக்கும். இது நீட்டாகவே வரும். அதனால் நான் இந்த மாதிரி நசுக்கிக்கிறேன். பால் பொங்கி வந்துடுச்சு. இப்போது லெமன் ஊற்றிக்கலாம். 1 லெமன் ஊற்றினேன். ஆனால் இந்த 1 லெமன் பாலுக்கு பத்தலை. 1 லிட்ரு பாலுக்கு 2 லெமன் ஊற்றினா தான் கரெக்டாக இருந்தது. மறுபடி இன்னொரு லெமனை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி 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 விட்டுட்டே இருந்தேன். திரிஞ்சு வரும்னு பார்த்தா கொஞ்சம் தான் திரிஞ்ச மாதிரி இருந்தது. திரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு லெமனை ஊற்றினதுக்கப்புறம் தான் பால் நல்லா ஃபுல்லாக எல்லாமே பன்னீர் தனியாக வந்த மாதிரி இருந்தது. இப்போது அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு வேஷ்டி ஒன்று எடுத்து இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுட்டு கீழே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றி நம்ம வடிகட்டி பிழிஞ்சிடலாம். சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 2 இதுவாக எடுத்துக்கிட்டேன். நல்லா பிழிஞ்சாச்சு. தண்ணி ஊற்றி அலசிடுறேன். தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம லெமன் ஊற்றிருக்கோம், 2 லெமனு. மறுபடியும் இதை ரெடி பண்ணி பாலில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் அந்த பால் திரிஞ்சு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீரில் புளிப்புத்தன்மை வந்திருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக ஒரு நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஃபுல்லாக எல்லா இடமும் அலசி எடுத்துக்கலாம். சூடாக வேறு இருக்குது. ஐஸ் வாட்டர் ஊற்றி அலசதாக இருந்தால் கூட அலசிடலாம். நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன், நார்மல் வாட்டர். இது சைடில் ப்ளூ கலரில் இருக்க சாயம் போகுமான்ட்டு நினைக்காதீங்க. அது சாயம் போல். நான் 2-3 வாட்டி அதை வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு மூட்டை கட்டி பிழிஞ்சோம்னா எல்லா தண்ணியுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் தட்டில் வச்சு ஓரமாக வச்சிட்டேன். இப்போ அடுத்தது இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்துலேயே 3 கிண்ணம் தண்ணி, அப்படி இல்லைன்னா 4 கிண்ணம் சேர்த்துக்கலாம். கிண்ணம் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டா அது கொதித்து ஃபுல்லாக எல்லா இடமும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி கிண்ணம் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருந்தது. தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த இதை நல்லா பிசையணும். இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிடிச்சி எடுத்த உடனே எல்லாம் உதிரி உதிரியாக வந்துடுச்சு. வளையல் வேறு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. வளையலை கழட்டி வச்சுட்டு தான் பிசையணும். ஒரு வாட்டி பிசைஞ்சு பார்க்குறேன். வரலன்னா மறுபடியும் நான் வளையலை கழட்டி வச்சுட்டு தான் பிசையணும். இல்லை, வளையல் மாட்டுது. நான் கழட்டி வச்சுட்டு பிசைஞ்சிட்டு மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி தட்டி வச்சுக்கலாம். ரசகுல்லாவுக்கு போடுறதா இருந்தால் உருட்டை உருட்டையாக போடுவோம். இது வந்து கொஞ்சம் வடை தட்டுற மாதிரி மெலிசாக, ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டிருக்கு. நல்லா கொதிக்க இருக்குது. இதை இந்த கரண்டி காம்பில் பேக் சைடு திருப்பி விடுறேன். அகலமான கிண்ணம் ஏன் வைக்க சொன்னேன்னு புரியுதா இப்போது? இது உடையாத மாதிரி கரண்டி காம்புலையே பேக் சைடுக்கு கொடுத்து மேலே நிற்கிறதெல்லாம் மட்டும் திருப்பி விடுறேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்துட்டுருக்கோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. போதும். சிம்மில் வச்சுட்டு இதை இறக்கி வச்சிடுறேன். இறக்கிட்டு இப்போ பால் வச்சுருந்தோம்ல, பால் பொங்கி ஆரியம் வந்துடுச்சு. மறுபடியும் அதை ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி சுகர் போடுறேன். அதுக்கு கம்மியாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீராவில் நம்ம வந்து அதுலேயும் சர்க்கரை போட்டிருக்குறோம். கலருக்கு வந்து நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இந்த இடத்துல குங்குமப்பூ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போது இதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து பால் பவுட்ரு சேர்க்குறேன். நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் க்ரீமியாக கிடைக்கும். நம்ம நசுக்கி வச்சுருந்த பாதாமில் பாதி பாதாம் எடுத்து இப்போ இதில் சேர்க்குறேன். இதில் சேர்த்து கொதி வரட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரணும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதெல்லாம் எடுத்து விட்டு கொதிக்க விட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஏடாக வருது இல்லை சைடில். நல்லா பொங்கி திக்காக வந்துடுச்சு. சைடில் எடுத்து விட்டு கொதிக்க விட்டு நல்லா பொங்கி திக்காக வந்துடுச்சு. போதும். இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஜீராவில் போட்டு வேக வச்சுருந்தோம்ல இந்த ரசகுல்லாவை, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாலில் ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்பூனில் அந்த தண்ணி இருந்ததுன்னா லேசாக அந்த தண்ணி இன்னொரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுக்கி அந்த தண்ணியை கொஞ்சம் லேசாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியோடு மறுபடியும் ஊற்றினோம்னா எடுத்து வச்சோம்னா இந்த பால் தண்ணி ஆகிடும். அதனால தான் தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு சேர்க்க சொன்னது. ரெடி ஆயிடுச்சு நம்ம செய்கிற ஸ்வீட்டு. ஏற்கனவே பாதி பாதாம் தான் போட்டுவேன். இப்போது பேலன்ஸ் கொஞ்சம் இருந்த பாதாமையும் இது மேலே கார்னிஷ்காக தூவியாச்சு. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கிற ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரசமலாய் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். Thank you. Thanks for watching. Okay, bye.